கொல்லப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ்விற்கு என்ன ஏற்படுகிறது? பல் உடைகிறது, நெற்றி உடைகிறது, தலையிலே பலத்த காயம், மயக்கமுற்று கீழே விழுந்தார்கள். குறைஷிகள் குத்தில முஹம்மது என்று பொய் பிரச்சாரம் செய்யக்கூடிய அளவிற்கு நபி அவர்கள் எங்கே என்று தெரியாத நிலை அங்கே ஏற்பட்டது. பட்டுச்சாங்க இல்லையா? அப்ப தப்பு செஞ்சது யாரு? ஒரு சிலர். ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து பிரச்சனை யாருக்கு? எல்லாருக்கும். அதனால யாரும் நினைச்சிடாதீங்க என் வீட்டுக்குள்ளார நான் சினிமா பார்க்கறதுனால முஸ்லிம்களுக்கு என்ன ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு. யா அல்லாஹ், அல் முஸ்லிமூன் கல் ஜஸதில் வாஹித் இதா இஷ்தகா மின்ஹு உதுன் தஸாஹர லஹு சாயிருல் ஜஸதி பில் ஹும்மா. மூமின்கள் எல்லாம் ஒரு உடலை போல. அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஒட்டுமொத்த உடம்பும் விழித்திருக்கும். அதனால நம்ம செய்யக்கூடிய தப்பு தன்னை மட்டும் பாதிக்கும் என்று எண்ணக்கூடாத ஒரு முஸ்லிம். அதனால ஆபத்து. பலஸ்தீன்ல அடி வாங்குறாங்களே, அங்க அடி வாங்குறாங்களே, இங்க அடி வாங்குறாங்களேன்னு சொன்னா ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் இதற்கு பொறுப்பாளி. ஏதோ அவங்க மட்டும்தான் தப்பு செஞ்சிருப்பாங்க, அவங்க அடி வாங்குறாங்கன்னு யாரும் நினைச்சிடாதீங்க சகோதரர்களே. இந்த நினைப்புல உட்கார்ந்து இருக்கிறதுனால தான் இன்று நாம் நம்மை சரி செய்யாமல் இருக்கிறோம். நம்ம ஏதோ நம்ம ஊர் நாகூர்ல நம்ம எல்லாம் ரொம்ப வாப்பாமார்களா மறைக்காமார்களா, நம்ம எல்லாம் தினைக்கும் கறி பிரியாணியை சாப்பிட்டுட்டு பிரச்சனை இல்லாம இருக்கிறோம் அப்படி நினைச்சு கொள்ளாதீங்க. அல்லாஹ் அங்கே படிப்பினை காட்டிக் கொண்டிருக்கிறான். இங்கே படிப்பினை காட்டிக் கொண்டிருக்கிறான். அங்க நடக்கிறத பார். விலகவில்லை என்றால் அது உனக்கும் வரும். சில நேரத்தில் காட்டவும் செய்யும் அல்லாஹ். அப்ப முதல்ல என்ன இருக்க வேண்டும்? தக்வா இருக்க வேண்டும். சரி, அடுத்து சபர் இருக்க வேண்டும். சபர் என்றால் என்ன? நம்ம என்ன சொல்லுவோம் சபருக்குன்னு சொன்னா, அப்படியே வாய் மூடி பேசாம இருக்கிறது பேர நம்ம சபருன்னு சொல்லுவோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சபர் என்பதை 3 அர்த்தங்களிலே பயன்படுத்துகிறான். ஒரு அர்த்தம் என்ன? அஸ்ஸப்ரு ஃபில் இபாதாத். அல்லாஹுவை வணங்கும் போது உன்னை கட்டுப்படுத்தி வை. அல்லாஹுவை வணங்கும் போது உன்னை கட்டுப்படுத்தி வை. அங்கங்க மனசை அலைய விடாத. தொழுகையை விட்டுட்டு வியாபாரத்தை பார்க்காத. தொழுகையை விட்டுட்டு வியாபாரத்தை பார்க்காத. ஹலாலு விட்டுட்டு ஹராமுக்கு போவாத. இபாதத்துல கட்டுப்படுத்தி வை. குர்ஆன் ஓது, திக்ர் செய், இரவுல தொழு, பகல்ல அல்லாஹ்வை திக்ர் செய், ஐங்கால தொழுகைகளை தொழு, நஃபிலான தொழுகைகளை தொழு, அல்லாஹ்வுடைய வேதத்தை காலையில மாலையில ஓது, காலையில மாலையில திக்ர் செய். ரொம்ப பேருக்கு தெரியுதா இபாதத்துல சபரா இருக்கணும்? யாருக்காவது தெரியுதா? இன்றைக்கு மௌத்தா போயிட்டா சபரா இருக்க சொல்லி இருக்கிறாங்க எங்க ஊர்ல. அதான் தெரியுது. இல்ல தம்பி, சபரா இருங்கன்னா எப்ப சொல்லுவாங்க? உங்க அம்மா தொழுகைக்கு அனுப்பும் பொழுது தம்பி தொழுகையில போய் சபராயிரி அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்களா? அலைய வேண்டியது என்னங்க? ஏதோ பூச்சி. இது காஃபிர்கள் எதிரிகளுடைய ஊர். இது والعاديات ضبحا فالمغيرات والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا. அனுப்புங்க குதிரையம்மாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி பார்த்தா நம்மளெல்லாம் இன்னைக்கு உள்ள இந்த ஊரெல்லாம் வெட்ட வேண்டியதா போயிடும். எங்க அடையாளம் போட்டு போயிடும். எந்த வீட்டுல சுபுகு தொழுகையில லைட் எரியலையோ முஸ்லிம்கள் வீட்டுல அந்த வீட்டெல்லாம் மார்க் பண்ணிட்டு காலையில கூப்பிட்டு வெட்ட வேண்டியதுதான். என்ன தம்பிங்களா? நான் கொஞ்சம் நின்றுகிட்டு பேசினா நல்லா இருக்குன்னு தெரியுது. ஏன்னா பின்னாடி உள்ளவங்க எல்லாம் அவங்கள நான் பார்க்க முடியல, அவங்க என்ன பார்க்கறாங்களான்னு தெரியல. அப்படி கொஞ்சம் மாறி மாறி ஷேக் பண்ணி உட்காந்துக்குங்க. என்ன புரியுதா? ஏன் தொழுகையை விட்டவனுடைய தண்டனை என்ன இஸ்லாமிய மார்க்கத்தில்? கத்தல். மொத்தம் 4 இமாம்கள்ல 3 இமாம் கத்தல் பண்ண சொல்றாங்க. ஒரு இமாம் மட்டும் போயிட்டு போகுதுன்னு இறக்கப்படுறாங்க. அவர் இறக்கப்படுறது என்ன தெரியுமா? அதையும் சொல்றேன் உங்களுக்கு. 3 இமாம்கள் என்ன சொல்றாங்க? சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க தம்பி. கத்தல். கத்தல்னா என்ன? அல்வா கொடுக்கிறதா? கில், பினிஷ், முடிச்சிரு கதைய அப்படிங்கிறாங்க.
ஒரு இமாம் சொல்றாங்க கொஞ்சம் இறக்கப்படுவோமேங்கிறாங்க. அவங்க என்ன திரும்ப இறக்கப்படுறதுன்னு சொல்றாங்க, நல்லா ஒரு சாட்டை எடுத்துக்க, தொழுறியா தொழு மாட்டியா கேளு, தொழுகலையா அடி, திரும்ப கேளு, தொழுவியா தொழு மாட்டியான் அடி, தொழுறியா தொழு மாட்டியா அடி, தொழுறியா தொழு மாட்டியா அடி, தொழுறியா தொழு மாட்டியா அடி, தொழுறியா தொழு மாட்டியா அடி. எது வரைக்கும் அடிக்கணும்? அவன் ஷாவர வரைக்கும் அடிக்கிறாங்க. இந்த இமாம் ரொம்ப இறக்கப்பட்டு சொல்றாங்களாம். எப்படி? இதுதான் தொழுகையை விடுறவனுடைய தண்டனையில ரொம்ப குறைவான தண்டனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 10 வயது ஆகியும் உங்கள் பிள்ளைகள் தொழவில்லை என்றால் அடியுங்கள் என்று. புரியுதா ஹதீஸ்? யா அல்லாஹ், தொழுகை இல்லாதவனை முர்த்ததாக எடுத்துக்கொண்டு அவனை கத்தல் செய்து விடுங்கள். யா அல்லாஹ். இப்ப இபாதத்தினுடைய முதல் இபாதத்து எங்க இருந்து ஆரம்பிக்குது? எங்க இருந்து? தொழுகையிலிருந்து ஆரம்பிக்குது. தொழுகையில சுபு, அதுவே இங்க இல்லைங்க. இப்ப இந்த உம்மத்தை வச்சுக்கிட்டு எங்க வெற்றி பெறுறது நம்ம? அப்ப ஒரு புரட்சி போராட்டம் என்றால் முதல்ல முஸ்லிம் எல்லாம் சுபு துறைக்கு பள்ளிக்கு வாங்கன்னு போராட்டம் பண்ணுங்க, அப்புறமா இடஒதுக்கீடை பத்தி சிந்திப்போம். பள்ளிக்கு வர்ற முஸ்லிம்களுக்கு தான் தேவை துன்யா, ஆகிரத்து தேவை, அதுக்கு தானே போராட்டம். அப்ப பள்ளிக்கு வர்றதை பத்தி எந்த பிக்கரும் கிடையாது. நீ தொழுதா என்ன, தொழுகாட்டி என்ன, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. உனக்கு நான் கஷ்டப்பட்டா எனக்கு என்ன பிரச்சனை? யோசிச்சு பாருங்க. அப்போ இபாதத். அப்ப நீங்க இப்ப நம்ம எல்லாம் முடிவு செய்யணும், இனி நான் தொழுகையை ஜமாத்தை விட மாட்டேன். நான் ஜமாத்தை விட்டா எனக்கு பிரச்சனை, எனது உம்மத்துக்கு பிரச்சனை. தொழுகையை விடுறது உம்மத்துக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சிருந்தா இந்த உம்மத்து தொழுகையை விட்டுருக்காது. இது ஏதோ சும்மா போறது போல இருக்கு. தொழுகையை விடுவது முஸ்லிம்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். எனவேதான் எதிரிகளுக்கு முன்னால் அம்பும் ஈட்டியும் மழையாக வந்தாலும் சரி, நபியே போர்க்களத்திலே நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டார். ஒரு ரக்காத் உங்களுக்காண்டி, மொத்தம் 4 ரக்காத்த 2 ரக்காத்தா மாஃப் பயணத்துல, அந்த 2 ரக்காத்தையும் போர் நேரத்தில் 1 ரக்காத்தா உங்களுக்கு மாஃப் பண்ணிட. ஆனா தொழுகையை நீங்க விடக்கூடாது. யா அல்லாஹ், யோசித்து பாருங்கள். நின்னா நம்ம மேல அம்பு விழுந்துரும், செத்துருவோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தாலே தவிர தொழுகையை நீங்கள் விட முடியாது. அப்படியும் நடந்துகிட்டே தொழ முடியும் இருந்தா கூட நடந்தே தொழுதுறணும். யா அல்லாஹ், இன்றைக்கு எப்படிப்பட்ட அற்ப காரணங்களுக்கெல்லாம் தொழுகைகள் விடப்படுகின்றன, ஜமாஅத்துகள் புறக்கணிக்கப்படுகின்றன நினைத்து பாருங்கள். وَإِذَا كُنْتَ فِيهِمْ فَأَقَمْتَ لَهُمُ الصَّلَاةَ فَلْتَقُمْ طَائِفَةٌ مِّنْهُمْ مَعَكَ. ஆயுதத்தை ஏந்திக் கொண்டு நீங்கள் தொழுகையிலே சஃபிலே நில்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் மன்னிக்கல. ஆனா இன்னைக்கு தொழுகை கல்யாணத்துக்காக வேண்டி விடப்படுகிறது, பயணம் என்ற பெயரிலே விடப்படுகிறது, வீட்டிலே விருந்தாளிகள் என்ற பெயரிலே விடப்படுகிறது, பள்ளிக்கூடங்களிலே கல்வி என்ற பெயரிலே விடப்படுகிறது, பரீட்சை என்ற பெயரிலே விடப்படுகிறது, சும்மா தலைவலி என்ற பெயரிலே விடப்படுகிறது. இவர்களெல்லாம் முஸ்லிம்களா? இவங்களுக்கு போராட்டம் நடத்தணுமா நம்மெல்லாம்? யா அல்லாஹ். அப்ப இபாதத்திலே சபர் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய இபாதத்தை விட மாட்டோம். சரி, இது அப்படியே நீங்க எடுத்துக்கொண்டு போங்க. அடுத்து ஜகாத் இருக்குது, அடுத்து ஹஜ் இருக்குது, எல்லாமே. சபருடைய இரண்டாவது வகை என்ன? சபருடைய இரண்டாவது வகை 12 மணி 11 இன்னொரு 1 மணி நேரம் இடையில ஒரு 10 நிமிஷம் பிரேக் கொடுப்போம். இதை முடிச்சுக்கிறேன். அடுத்த டாபிக் போகும்போது இதை கொஞ்சம் முடிச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு பிரேக் கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். கவலைப்படாதீங்க. இல்லைண்ணா 1 மணி நேரமாக உட்கார வச்சு உஸ்தாத் போட்டு அப்படிலாம் நினைக்க மாட்டீங்களா? இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். தேவையான விஷயத்தை பற்றி சொல்கிறோமா, தேவையில்லாத விஷயத்தை பற்றி சொல்கிறோமா? இன்ஷா அல்லாஹ். எனக்கு தேவை, அதனால நான் சொல்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது சபர் இருக்கிறதே, அஸ்ஸப்ரு அனில் மஆசி. அஸ்ஸப்ரு அனில் மஆசி, பாவத்தின் பக்கம் நெருங்காமல் சப்ரா இருக்கிறது. எப்படி? அஸ்ஸப்ரு அனில் மஆசி,
பாவத்தின் பக்கம் நெருங்காமல், ஹராமின் பக்கம் நெருங்காமல், இச்சைகள் ஆசாபாசங்களின் பக்கம் நெருங்காமல் சப்ரா இருக்கிறது. ஷைத்தான் சொல்றான் பாரு பாருங்கிறான், பார்க்க மாட்டேன். நப்சு சொல்லுது பாரு பாருன்னு சொல்லுது, பார்க்க மாட்டேன். நப்சு சொல்லுது, ஷைத்தான் சொல்றான் பேசு பேசுங்கிறான், பேச மாட்டேன். பின்னாடிலாம் நீங்க சேர்த்துக்குங்க. பின்னாடி நான் உங்களுக்கு இந்த இடத்துல மஸ்ஜிதுல எல்லாத்தையும் வெளிப்படுத்தி சொல்லல, புரியுதுங்களா? பல மாதிரி வயசுல உள்ள பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஷைத்தான் சொல்றான் பாரு பாருங்கிறான், நப்சு சொல்லுது பாரு பாருன்னு சொல்லி, ஷைத்தான் சொல்றான் வா 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 போ வா போ வாங்குறான். நப்சு சொல்லுது வா போ வா, எல்லாரும் சொல்றாங்க நல்லா இருக்குன்னு வா போங்கிறான், அலங்கரிச்சு காட்டுறான். அல்லது சாப்பிட சொல்றான், வா சாப்பிட்டா நல்லதுங்கிறான், இது குடிச்சா நல்லதுங்கிறான். ஷைத்தான் சொல்றான் என்னமோவா நல்லா இருக்கா, அப்படியா இப்படியா அப்படின்னு நப்சு ஷைத்தானும் அழைக்கிறாங்க. அவங்கெல்லாம் உள்ளுக்குள்ளார மறைஞ்சுக்கிட்டு அழைக்கிறாங்க. ஆனா அவர்கள் இருக்கிறார்களே ஷைத்தான் இப்லீஸ், அவன் உள்ளுக்குள்ளார இருந்து அழைக்கிறதோட மட்டும் நிறுத்திக்க மாட்டாங்க. அவன் ஆள் வேற அனுப்பி அழைப்பான். யார் அனுப்பி? ஆள் அனுப்பி அழைப்பான். வருவான் ஒருத்தன், துல்லா என்னடா வீட்டிலே உட்கார்ந்துருக்கிற, வாடா போவான்னு சொல்லுவான். நான் முகமது வா போவோம் அப்படிமா, இவன் வேணாம் வேணான்னு உட்கார்ந்து இருப்பான். டே வாடா போயிடுவோண்டா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு போவோண்டா அப்படிமா. டே வேணாண்டாமா, இல்ல வாடா போவோண்டா, டே போடா என்னடா அப்படிமா. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கடைசியில தோல் போட்டு கொள்வான். இதை பத்தி ஒரு குர்ஆன் ஆயத்து ஞாபகம் வந்துச்சு, அதை நான் உங்களுக்கு முக்கியமா சொல்லிடுறேன். அல்லாஹ், ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இது. தனியா ஒரு பின்னாடி ஒரு பிரச்சனையாவே ஒரு நம்ம சொல்றதுக்கு இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சூரா ஜுஹ்ருஃப் 43வது வசனத்தில், அத்தியாயத்தில் 67வது வசனம், அல் அகில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவுன் இல்லல் முத்தகீன். இந்த உற்ற நண்பர்கள், க்ளோஸ் ஃப்ரெண்ட், இவர்களெல்லாம் மறுமையிலே ஒருவன் ஒருவனுக்கு எதிரியாகி விடுவான், இறையச்சத்தால் நட்பு கொண்டவர்களை தவிர. இவன் சொல்லுவான் சட்டையை பிடிச்சிட்டு, டேய் என்ன நீதான கெடுத்த அப்படிமா. டேய் நான் எங்கடா கெடுத்த, நீதானடா எனக்கு சொல்லிக் கொடுத்த அப்படிமா. இவன் இப்படி மாறி மாறி அவர்கள் அங்கே சட்டையை பிடித்துக் கொள்வார்கள், சண்டை செய்து கொள்வார்கள், இறையச்சம் உள்ளவர்களை தவிர. இதே போல சூரத்துல் ஃபுர்கான் 25ல அநேகமா 27 28 வசனத்தை எடுத்து படித்துப்பார்கள். அங்கே சொல்வான் பாவி, யா லைதனி லம் அத்தகித் ஃபுலானன் கலீலா, யா அல்லாஹ் தப்பு பண்ணிட்டனே ரப்பே, அவனை போய் எனக்கு நண்பன் ஆக்கினனே, தப்பு பண்ணிட்டனே என்று கவலைப்படுவான். புரியுதுங்களா? அப்ப பாவம் செய்யாம நம்மளை அடக்கி வச்சிருக்கிறது இது இரண்டாவது பெரிய சபர். இது அந்த சபர் இருக்கணும். இருக்குதா? இன்னைக்கு எல்லா முஸ்லிம்களுடைய வீடுகளும் சினிமா கொட்டகையா மாறி இருக்குது. இருக்கா இல்லையா? சினிமா ஒன்று, இந்த சீரியல்கள், இந்த ஆபாச கலாச்சாரம் ஒன்று போதுமானது எல்லா பாவங்களுக்கும் வழிவகுப்பதற்கு. ஒரு முஸ்லிமை காஃபிர் ஆக்குவதற்கு இது ஒன்று போதுமானதுங்க, வேற ஒண்ணுமே தேவை கிடையாது இந்த துனியால. அப்ப சினிமா பார்க்கிறவங்க எல்லாம் காஃபிர் நீங்க சொல்றீங்களா அப்படின்னு சொன்னா, முதல்ல பார்க்கும்போது காஃபிர் ஆக மாட்டான், ரெண்டாவது மூணாவது நாலாவது தடவை பார்த்தா கண்டிப்பா காஃபிர் ஆயிடுவோம். ஆனா எத்தனை ஹாஜியார்கள், எத்தனை முஸ்லிம்கள் முத்தவல்லிகள், எத்தனை முஸ்லிம் வீடுகள்ல இன்று இது நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்ம எல்லாம் வெற்றி பெற்று விடலாம், இயக்கங்கள் ஆரம்பித்து விட்டால், கோஷங்கள் போட்டு விட்டால், திட்டங்கள் தீட்டி விட்டால் நமக்கு பெரிய வெற்றி அல்லாஹ் கொடுத்துருவான். நேரடியா ஜிப்ரீல் அனுப்புறதுக்கு அல்லாஹ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏமாற்றம் இது. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். உங்களை நீங்கள் மாற்றாத வரை உங்களுக்குள்ள சோதனைகளை நாம் தீர்க்க மாட்டோம். தெளிவா அல்லாஹ் சொல்லிட்டான். ضرب الله مثلا قرية كانت آمنة مطمئنة يأتيها رزقها رغدا من كل مكان فكفرت بأنعم الله فأذاقها الله لباس الجوع والخوف بما كانوا يصنعون.
நிம்மதியா இருந்த மக்கள் அல்லாஹ் ரொம்ப ரிஸ்க் கொடுத்துக்கிட்டு இருந்தா எந்த பயமுமே இல்லாமல் வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு மாறு செய்ய ஆரம்பித்தார்கள், நன்றி கெட்டத்தனமாக நடந்தார்கள். அல்லாஹ் அவர்கள் மீது பசியை விதித்தான், அல்லாஹ் அவர்கள் மீது பயத்தை சாட்டினான். இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு பாவத்தை செய்தால் என்னை பாவத்திலிருந்து அடக்கிக் கொள்ளவில்லை என்றால் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை எனக்கும் முழு உம்மத்தே முஸ்லிமாக இருக்கும். இன்று அந்த பிரச்சனை தான் நமது சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது இரண்டாவது வகையான சபர். மூன்றாவது வகையான சபர் என்ன? மூன்றாவது வகையான சபர் தான் அஸ்ஸப்ரு ஃபில் மஸாயிப். முதலாவது அஸ்ஸப்ரு அலல் இபாதத், இரண்டாவது அஸ்ஸப்ரு அனில் மஆசி, மூன்றாவது அஸ்ஸப்ரு ஃபில் மஸாயிப். அந்த சபருங்கிற வார்த்தை இருக்கும், பின்னாடி உள்ள வார்த்தை மாறும், அந்த நடுவுல உள்ள வார்த்தை மாறிக்கிட்டே இருக்கும். முதல்ல அலா, இரண்டாவது அன்னு, மூன்றாவது ஃபீ. சோதனையில் பொறுமையாக இருப்பது என்னது? அது ஸாபிரீன அலா மா அஸாபஹும், அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை பஷ்ரி ஸாபிரீன். அல்லாஹ் என்ன அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் قالوا إنا لله وإنا إليه راجعون لنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. إنا لله وإنا إليه راجعون. الحمدلله. அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் எடுத்துக்கொண்டான், அல்லாஹ் எனக்கு இதிலிருந்து பகரத்தை ஏற்படுத்துவான் என்று பதட்டப்படாமல் இருப்பது இது மூணாவது வகையான சபரம். அப்ப இன்று உலக முஸ்லிம் சமுதாயம் சந்திக்கின்ற பிரச்சனைகளிலே மிக முக்கியமான முதல் பிரச்சனை என்ன? அவர்கள் எதிரிகளால் அச்சுறுத்தப்படுவது. அது போர் அவர்கள் மீது நிகழும் என்ற அச்சுறுத்தலோ, அல்லது அவர்கள் மீது கொலை மிரட்டலோ, அல்லது அவர்கள் நிம்மதியாக வாழ முடியாத அளவிற்கு அவர்களுடைய பொருளுக்கோ உயிருக்கோ கொடுக்கப்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் எதுவாக இருந்தாலும், அது சின்ன லெவல்ல இருந்தாலும் சரி, பெரிய லெவல்ல இருந்தாலும் சரி, இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் சவால்களுக்கும் இவற்றை எதிர்கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு செய்த அறிவுரையை நமக்கு சொல்கிறான். வலகத் வஸ்ஸைனல் லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வ இய்யாக்கும் அனித்தகுல்லாஹ். முதல்ல தக்வா இருக்க வேண்டும். தக்வா என்பது என்ன? அல்லாஹ் தடுத்த அத்தனை பாவங்களிலிருந்து, ஷிர்கிலிருந்து, பிதஅத்திலிருந்து, குஃப்ரிலிருந்து, நிஃபாக்கிலிருந்து, பெரும்பாவங்களிலிருந்து சிறுபாவங்கள் வரை விலகி இருப்பது. இரண்டாவது சபராக இருப்பது. சபர் என்று சொன்னால் அல்லாஹ்வை வணங்குவதிலே, இபாதத்திலே உறுதியாக இருப்பது. பாவங்களை விட்டு தன்னை அடக்கிக் கொள்வது. சோதனைகள் ஏற்படும் போது அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை பேணி அமைதியாக இருந்து அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய வெற்றியை எதிர்பார்த்திருப்பது. ஒரு 10 நிமிஷம் யாருக்கு செஞ்சா போறதா இருந்தா போயிட்டு வந்துருங்க. அடுத்து இன்ஷா அல்லாஹ் தொடருவோம். இன்னும் ஒரு 2-3 பிரச்சனைகளை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதற்குரிய சகோதரர்களே, இன்று முஸ்லிம்கள் எதிர்கொள்கிற சவால்கள், அந்த பிரச்சனைகளிலே இரண்டாவது மிக முக்கியமான ஒரு சவாலை, பிரச்சனையை நாம் இப்போது தெரிந்து கொண்டு அதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த தீர்வு என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது என்ன விஷயம் என்றால், அதாவது இதை ஒரு சுருக்கமான வார்த்தையிலே சொல்வதென்றால் கலாச்சார சவால், கலாச்சார பிரச்சனை. அதாவது நமது மார்க்கத்திலே பலவிதமான அந்த முறைகள், வழிபாடு இருக்கிறது. பொதுவாக எல்லாவற்றையுமே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவை அல்லாஹ்வின் கட்டளை என்று வருகின்ற அடிப்படையிலே இபாதத்திலே கொண்டு வந்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு இபாதத்தில் வகைகள் என்று பார்க்கும் பொழுது நற்குணமும் ஒரு இபாதத், ஆடை உடுத்துவது அதுவும் ஒரு இபாதத், அண்டை வீட்டாரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்வது அதுவும் ஒரு இபாதத். ஏன் ஆடு அறுப்பது, ஒரு கோழி அறுப்பதென்றால் அதுவும் ஒரு இபாதத் என்ற அளவுக்கு அதில் கூட அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு கட்டளையை கொடுத்து, ஒரு செய்முறையை கொடுத்து, அந்த அடிப்படையில் செய்தால் அதற்கும் நன்மை. சரியா?
ஏன் சஹாபாக்கள் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது, நீங்கள் உங்களது மனைவிகளுக்கு செய்கிற கடமைகளும் இபாதத் என்று சொன்னார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒருவர் தனது ஆசையை நிறைவேற்றிக் கொள்கிறார், இது என்ன இபாதத்து நன்மையாக ஆக முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அவன் அதை ஒரு தவறான வழியிலே நிறைவேற்றினால் பாவமாக அமையுமா இல்லையா? ஆமாம் அல்லாஹ்வின் தூதரே, பாவமாக அமையும். அப்படி என்றால் அவன் அதை ஒரு ஹலாலிலே செய்து கொள்ளும் போது ஏன் அவனுக்கு அது நன்மையாக அமையாது? அப்ப இன்று முஸ்லிம்கள் மிகப்பெரிய அளவிற்கு இதிலே ஆலிம்கள், கைர ஆலிம்கள், அல்லது பெரிய நல்லவர்களுடைய குடும்பம், அல்லது அதாவது பொதுமக்களுடைய குடும்பம் என்று பிரித்து சொல்ல முடியாத அளவிற்கு இந்த கலாச்சார சவால்களிலே முஸ்லிம் சமுதாயம் தோற்று போய் மற்றவர்களுடைய கலாச்சாரத்திலே உருகி கலந்து அவர்களில் ஒருவராக, அவர்களுடைய ஒரு அங்கமாக இந்த சமுதாயத்தை பலர் மாறி இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்ப இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு புதிய பிரச்சனை என்று நீங்கள் எண்ணாதீர்கள். இதற்கு முன்பும் இந்த பிரச்சனை இருந்தது. இந்த பிரச்சனை இருந்தது. இப்ப நீங்க பார்த்தீர்கள் என்றால் டிவிகள்ல, அதே போல இன்டர்நெட், அதே போல அட்வர்டைசிங், விளம்பரங்கள், அது போன்று மேகசின்ஸ், பத்திரிகைகள், அது டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ்களாக இருக்கட்டும், அன்றாட நாளிதழ்களாக இருக்கட்டும், அல்லது வார மாத பத்திரிகைகளாக இருக்கட்டும், இவற்றின் மூலமாக மாற்றார்கள், ஒரே வார்த்தையில சொல்றோம், அதுல யஹூதியும் வருவாரு, கிறிஸ்துவரும் வருவாரு, ஒரு முஷ்ரிக்கும் வருவாரு, ஒரு மஜூசியும் வருவாரு, தீனே இல்லைன்னு சொல்ற ஒருவரும் வருவார். அதாவது இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாத யாரா இருந்தாலும் அதுல வருவாங்க மாற்றார். இவர்கள் எல்லாம் சேர்ந்து இவர்களுக்கு பின்னாடி இருந்து இப்லீஸ் இவர்களை வழிநடத்த, அதை விளங்கிக் கொள்ளணும். இவர்களுக்கெல்லாம் பின்னால் இருந்து யார் இவர்களை வழிநடத்துகிறார்கள்? இப்லீஸ் வழி நடத்துகிறான். அல்லாஹ் சொல்லும் போது அந்த ஷைத்தானுடைய நேசர்களிடத்திலே நீங்கள் போர் புரியுங்கள் என்று சொல்கிறான். நல்லவர்களை சொல்லும் போது ஹிஸ்புல்லாஹ், அல்லாஹ்வின் பட்டாளம் என்று சொல்கிறான். பாவிகளை பற்றி சொல்லும் போது, வழிகெடுப்பவர்களை பற்றி சொல்லும் போது ஹிஸ்பு ஷைத்தான் என்று சொல்கிறான். அல்லாஹ் தனக்கு சொல்லும் பொழுது நான் சொர்க்கத்திற்கு அழைக்கிறேன் என்று சொல்கிறான். ஷைத்தானை பற்றி சொல்லும் போது மானக்கேடான செயல்களுக்கு அழைக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது எல்லாத்துக்கும் தூண்டுறவன் யாரு? அங்க ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் இன்னஹும் யரவுனஹும் மின் ஹைது லா தரவுனஹும், அவர்களை நீங்கள் பார்ப்பதில்லை, அவர்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஷைத்தான் என்னைக்காவது தூங்குறானா? அவன் தூங்குறதே கிடையாது. அவன் பிளானிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், திட்டம் போட்டுக்கொண்டே இருக்கிறான். அவனது திட்டத்தை அவனது நேசர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். இதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணுங்கப்பான்னு சொல்லி. சரி, அப்ப திரும்ப வாங்க, கொஞ்சம் கவனங்களை ஒன்றிணைத்துக் கொண்டு, உங்களது சிந்தனைகளை எல்லாம் ஒருங்கிணைத்துக் கொண்டு, இந்த கலாச்சார தாக்கம், கலாச்சார போர் என்பது இது ஒரு புதிய போர் அல்ல. மாற்றார்கள் இந்த போரை செய்து கொண்டே இருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்தே. இதற்காக எந்த விலையை கொடுப்பதற்கும் அவர்கள் தயார், உயிரை கொடுப்பதற்கும் தயார், தங்களையே அழித்துக் கொள்வதற்கும் தயார். ஒரு முஸ்லிமை மதம் மாற்றுவதற்காக, ஒரு முஸ்லிமை அவனுடைய இஸ்லாமிய கலாச்சாரத்திலிருந்து ஒரு யூத, கிறிஸ்துவ அல்லது ஒரு நான் முஸ்லிம் கலாச்சாரத்திற்குள் தள்ளுவதற்காக காபிர்கள் தங்களையும் அழித்துக் கொள்வதற்கு தயாருங்க. இப்ப குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒரு 3 வசனங்களை பாருங்கள். சூரத்துல் பக்ராவுடைய 109வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வத்த கஸீரும் மின் அஹ்லில் கிதாபி லவ் யருதுனக்கும் மின் பஅதி ஈமானிக்கும் குஃபாரா. அல்லாஹ் சொல்கிறான், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் உங்களை காபிர்களாக மாற்ற வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் எப்ப இறக்கப்பட்டுச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய காலத்திலே
அப்ப 1400 வருஷத்துக்கு முன்னாடியே யூதர்கள் கிறிஸ்தவர்கள் திட்டம் போட்டார்கள். அந்த திட்டம் தான் இன்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது டிவிகளிலே. அந்த திட்டம் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நமது கைகளில் இருக்கக்கூடிய செல்போன்களிலே. அதுதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்டர்நெட்டுகளிலே. அதுதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது பத்திரிகைகளிலே. அப்ப இவற்றின் மூலமாக இன்று அத்தனை மீடியாக்களுடைய இந்த நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களின் மூலமாக இன்னும் கல்வி எஜுகேஷனல் என்ற பெயரின் மூலமாக அல்லது தொழில்நுட்பங்கள் என்ற பெயரின் மூலமாக மாற்றார்கள் முஸ்லிம்களின் மீது கலாச்சார சீரழிவை, கலாச்சார தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த சவால்களை எதிர்கொள்ள முடியாமல் முஸ்லிம்கள் அதற்கு சரணடைந்து விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இல்லா மாஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப தெளிவா சொல்றான், அவர் வத்த கஸீரும் மின் அஹ்லில் கிதாபி லவ் யருதுனகும் மின் பஅதி ஈமானிக்கும் குஃபாரா, உங்களை எல்லாம் காஃபிர்களாக மாற்றுவதற்கு அவர்கள் விரும்பி விட்டார்கள். சரிங்க, இதே விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 217வது வசனத்தில் சொல்லும்போது, நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா உயிரை கொடுப்பதற்கும் தயார் என்று, ولا يزالون يقاتلوكم حتى يردوكم عن دينكم إن استطاعوا, உங்களை உங்களது மதத்திலிருந்து, உங்களது கலாச்சாரத்திலிருந்து, உங்களது சமூக அமைப்பிலிருந்து திருப்புவதற்காக உங்களிடத்திலே போர் செய்து கொண்டே இருப்பார்கள். போர் என்ன? உயிரை கொடுக்க வேண்டியது வந்தாலும் அதுக்கு கிதால் என சாதாரண வார்த்தை எல்லாம் சொல்ல, அதற்காக வேண்டி சண்டை, உயிரை கொடுத்து சண்டை செய்யக்கூட அவன் தயாராக இருப்பான் ஒரு முஸ்லிமை காஃபிராக்குவதற்காக. சரிங்க, இந்த பிரச்சனை ஏதோ சஹாபாக்களுக்கு ஏன்னா கும்னு வந்துச்சு பாருங்க. கும்னா முன்னிலையில முகாத்தர் ஜமா பலருக்கு. இந்த பிரச்சனை ஏதோ சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்வதாக மட்டும் நீங்கள் நினைத்து விடாதீர்கள். இந்த நிலைமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலும் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் முயற்சி செய்தார்கள். அல்லாஹ் அக்பர். இப்ப நம்ம எல்லாம் எவ்வளவு ஏமாத்துற சொல்லுங்க. وَلَنْ تَرْضَى عَنْكَ الْيَهُودُ وَلَا النَّصَارَى حَتَّى تَتَّبِعَ مِلَّتَهُمْ. நபியே, யூதர்கள் கிறிஸ்தவர்களின் கலாச்சாரத்தை நீங்கள் பின்பற்றாத வரை அவர்கள் உங்களை கொண்டு திருப்தி அடையவே மாட்டார்கள். நீங்க எவ்வளவுதான் நல்ல போதனைகளை சொன்னாலும், நல்ல பிரச்சாரங்களை சொன்னாலும், சமூக சீர்திருத்தங்களை செய்தாலும், ஒட்டுமொத்த மக்களுக்கு நீங்கள் உங்களது செல்வத்தை வாரி வழங்கினாலும், உங்களையே நீங்கள் ஏழைகளுக்காக எத்தீம்களுக்காக அர்ப்பணித்தாலும், எந்த நன்மையை நீங்கள் செய்தாலும் சரி உங்களை கொண்டு அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும், அவர்களுடைய கலாச்சாரத்தை நீங்கள் பின்பற்றுகிற வரை. வலன் தர்தா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும். அப்ப என்ன செய்யணும் நபியே நீங்க? குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா. நபியே சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய நேர்வழி அதுதான் நேர்வழி. இந்த ஹுதா என்ற வார்த்தை இருக்கு பாருங்க, சரியா? இந்த அல் ஹுதா என்ற இந்த வார்த்தை இருக்கிறது, இதே வார்த்தை தான் நீங்க குத்பத்துல் ஹாஜால படிக்கும் போது படித்திருப்பீர்கள். அம்மா பஅத் ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதி ஹதி முஹம்மதின். இதே ஹதீஸ் சுனன் அபூதாவுத் அல்லாத சஹீஹ் முஸ்லிம்ல வரும் பொழுது فإن خير الهدى هدى محمد என்று வருகிறது. புரிகிறதா இல்லையா? அப்ப அல் ஹுதா என்று சொன்னாலும் அல் ஹதி என்று சொன்னாலும் இது ஒரு கலாச்சாரம், லைஃப் ஸ்டைல். இஸ்லாமை முஸ்லிமை முஸ்லிம் என்று இவன் அல்லாஹ்வுடைய அடியான் என்று அடையாளப்படுத்துவதற்காக உள்ள அந்த கலாச்சார சமூக அமைப்பு இது முஸ்லிம்களுக்கு என்று விசேஷமாக உள்ளது. ஒவ்வொரு மக்களுக்கும் அவர்களுக்கென்று ஒரு கலாச்சார அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பை கொண்டு இவன் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் என்று அறியப்படுவான். புரியுதா இல்லையா? புரியல. இப்ப நெத்தில பொட்டு வச்சிருந்தா அவர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு டீக்கு கீழே சுமால் டீ போட்டு கழுத்துல செயின் போட்டிருந்தா அவர் யாரு? சுமால் டீன்னா தெரியுதா? சுமால் டீ.
என்ன இந்த ஸ்மால் டீ போட்டவர் கழுத்துல போட்டவர் யாரு? கலாச்சாரம் வச்சிருக்கிறாங்களா இல்லையா? அவரவர்களுக்கு என்று ஒரு கலாச்சாரத்தை வைத்திருக்கிறார்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய இருக்கு உள்ளுக்குள்ளார போனா. அப்ப முஸ்லிம்களுக்கு என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த ஒரு கலாச்சாரத்தையுமே சொல்லிக் கொடுக்கலையா? அவர்களுக்கு என்று ஒரு சமூக அடையாளம் இல்லையா என்றால் கண்டிப்பாக இருந்தது. ஆனால் இந்த அடையாளங்களை எல்லாம் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன், ஏன்னா இதுதான் இந்த பிரச்சனையினுடைய இந்த சவால்களுடைய முக்கியமான கதாபாத்திரங்கள், ஹீரோஸ். இதை நீங்க நல்ல தெளிவா புரிந்து கொண்டீர்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் சும்மா இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நல்ல தெளிவா இருக்கலாம், நமது சமுதாயத்துக்கு நீங்க தெளிவை கொடுக்கலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். பார்க்கக்கூடிய சாதனங்கள் கவனித்து கேளுங்க, அதுல எல்லாமே வந்துடும். கேட்கின்ற சாதனங்கள்